சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் ஜெயராணி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே எல்லா வேலையுமே வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ சில பொருளெல்லாம் வாங்குறது இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நீங்கள் இந்த மாங்காவெல்லாம் நறுக்குங்க நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு அப்படிங்கவும் உடனே ஜெயராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், நீயே இப்போ தான் வெளியே இருந்து இங்கே வந்திருக்கிற, அதனால் நானே போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் இருந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டுறீங்க, நான் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயராணியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கணேஷை தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து அமுதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த தமிழ் போகிற போக்கே சரியில்லை, இவளை இப்படியே விட்டு வச்சோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து இவ பெரிய இது மாதிரிக்கு ஆயிடுவா, இப்போமே வந்து இவளை கையில் பிடிக்க முடியல, இவ மட்டும் அந்த பிஸ்னஸில் இவ ஜெயிச்சிட்டான்னா அவ்வளோதான், அப்புறமா இவளை தலைமையில வச்சு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனாவும் வந்து தமிழ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து சிபிட்ட வந்து மீனா வந்து சொல்றாங்க, இங்க பாரு சிபி, இவ போற போக்க சரியில்லை, இவ பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமாவே எனக்கு பிடிக்கல, அவளுக்கு இங்க உள்ள வேலை பார்த்தாதான் என்ன, அது மட்டும் இல்லாம அத்தை வேற ஆபீஸ்ல அவளுக்கு கூடுதலான பொறுப்பை கொடுத்து அவளுக்கு ரூபாயும் கொடுக்குறாங்க, அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறா, அதுவும் இந்த ஜெயராணியோட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறா, எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்கல, இதை நீயும் கேட்கற மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப சிபி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு என்னதம்மா பிரச்சனை, சொல்ல போனாக்கி தமிழ் இந்த மாதிரிக்கு பண்றத நினைச்சு நீங்க பெருமை தானே படணும், நீங்க என்னன்னா அவ எப்ப பார்த்தாலும் அவளை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறதுலயே நீங்க வந்து குறிக்கோளா இருந்துட்டு இருக்கிறீங்களே, அவ இந்த அளவுக்கு வந்து இந்த வயசுல இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கிறாளே, அதை நினைச்சு நம்ம வந்து சந்தோஷமா படணும், நீங்க சும்மா அவளை போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சிபி போகவும் உடனே வந்து அவங்க மீனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்றத என் பையனும் கேட்க மாட்டேங்கிறான், அதே மாதிரிக்கு என் புருஷனும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் வந்து நான் என் பேச கேட்டுருவாளா என்ன, இவங்களே என்னை மதிக்காத போது அவன் மட்டும் எப்படி மதிச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவத்தோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து சிபிகிட்டையும் பிரகாஷ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் எந்த அளவுக்கு இந்த வயசுல கஷ்டப்படுறா பாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே பிரகாஷ் வந்து சொல்றாங்க, ஆமாம்மா அவளை பார்க்கும்போது அப்படியே வந்து உங்களை பார்த்த மாதிரிக்கே இருக்குமா, நீங்க எப்படி சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரிக்கு தாமா தமிழுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு அவளுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, ஆனாலும் வந்து தன் உழைப்பாலேயே வந்து உயரணும்னு சொல்லிக்கிட்டு அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாமா அப்படிங்கும்போது அவளை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிபி வந்து அதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, ஆனால் மீனாவுக்கு தான் கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அவள் பண்ணுறத அவள் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அவள் என்னைக்கு தான் வந்து தமிழில் புரிஞ்சுப்பால தெரியல அப்படிங்கவும் அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியாகும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு மீனா இப்போ எப்போ பார்த்தாலும் சரிதான் தமிழை பற்றி அவள் குறை சொல்கிறதுலே குறிக்கோளோட இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் கண்டிப்பாக வந்து அவள் என்னைக்காவது ஒரு நாள் தமிழை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா கணேஷ் வந்து குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொன்னது என்னாச்சு அப்படிங்கும்போது நீ தான் என்கிட்ட சொல்லிட்டே இல்லை, அப்புறமா எதுக்கு கவலைப்படுற, நான் வேலையை முடிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து கணேஷும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது 4-5 பேர் வந்து அவங்க பார்த்தோம்னா தமிழை சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. உடனே தமிழ் வந்து நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க தமிழோட மூக்கில் ஒரு கரிச்சி படுத்து வைக்கவும் இதனால தமிழ் அப்படியே தூங்குன மாதிரி இருந்தாங்க. அடுத்தது தமிழை காரில் போட்டு அவங்க அழைச்சிட்டு போயிடவும் அப்போ ஜெயராணி வந்து தேனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சுது தமிழை இன்னும் காணலையே, நீ ஃபோன் பண்ணி பார் அப்படிங்கவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வரவும் இதனால் ஜெயராணிக்கு பயம் கொடுத்துருது, ஐயோ தமிழுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நினைக்கவும் இப்போ தேனு சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, அக்காவோட ஃபோன் ஒரு வேளை வந்து சார்ஜ் இல்லாதனால சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு தெரியும் இப்போ தான் சார்ஜ் போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுது, வா நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே எங்கேயுமே தமிழை காணலை. அப்போ அவங்க வந்து மார்க்கெட்டில் தமிழோட ஃபோட்டோவை காட்டி கேட்கவும் அப்போவுமே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவும் இதனால் வந்து ஜெயராணிக்கு பயம் கொடுத்துருது. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சிபிக்கும் பிரகாஷ்க்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க 2 பேரும் ஓடடி வந்ததாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுது, ஏன்னா அவள் ஃபோனில் ஃபுல் சார்ஜ் போட்டு தான் அவள் போனால், அதனால் வந்து அவள் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சிபிகிட்ட வந்து அவங்க பிரகாஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி நம்ம தேடி பார்க்கலாம் அப்படிங்கும்போது எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க, ஆனாலும் வந்து அவங்க கிடைக்காத போது நம்ம பேசாமல் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கணேஷ்க்கு குறிஞ்சிநாதன் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு கணேஷ் நீ கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரிக்கே கண்ணை கச்சிதமாக நம்ம ஆட்கள் முடிச்சுட்டாங்க, இப்போ அவன் நம்ம கஸ்டடியில் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே கணேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்தாங்க, இவளால் எனக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்து தெரியுமா, அந்த டார்ச்சர் எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, அவள் கதையை எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் நீ தான் சொல்லிட்டு எல்லாம் கவலைப்படாத நான்
பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து சேதுக்கு வந்து கணேஷ் மேலே வந்து டவுட் வருது. அப்போ கணேஷ் வந்து அவங்க தனியாக பெண்ணுன்னு பேசிட்டு வரவும் அப்போ ஃபோனில் யாரும் அப்போ பதட்டத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவரால் ஏதாவது தமிழுக்கு ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானுவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது உடனே சிபியை அவங்க கூப்பிடவும் இப்போ சிபி வந்து வராங்க. சொல்லுங்கள் ஜானுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, என்னோட சந்தேகம் எல்லாமே குறிஞ்சிநாதன் மேலே தான் இருக்குது. ஏன்னா அப்பவுமே வந்து கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள் எல்லாம் அவர் தான் அனுப்பி வச்சாரு. அப்படி இருந்தும் நம்ம வந்து கடையை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்ததுனால கண்டிப்பாக குறிஞ்சிநாதன் வந்து தமிழை இந்த பிஸ்னஸை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லவும் ஜானுமா நீ சொல்கிறத பார்த்தா ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா ஜானுவும் சிபியும் அவங்க பிரகாஷும் நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே தமிழ் வந்து அவளை பற்றி எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும்னு 1 மணி நேரத்தில் சொல்லவும் அடுத்தது ஜானு வந்து அவங்க அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க என்னோட சந்தேகம் எல்லாமே குறிஞ்சிநாதன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்தவித ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எப்படி அவரை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஆதாரம் தானே என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பார்த்தோம்னா சேது வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாரும் சேதுவை பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவர் தான் வந்து தமிழை இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எப்படி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சேது வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது கணேஷும் அவங்க குறிஞ்சிநாதன் பேசினதை அவங்க வந்து கேட்டுக்கிட்டு அவங்க சேது வந்து இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே எல்லாருடைய அதாவது சந்தேகமும் வந்து கணேஷ் பக்கமும் குறிஞ்சிநாதன் பக்கமும் திரும்புது. அடுத்து பார்த்தோம்னா பிரகாஷ் வந்து அவங்க சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி நீ போய் குறிஞ்சிநாதனை பார்த்துக்கோ, நான் இவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா ஜானுவும் பிரகாஷும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கணேஷை போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. என் மருமகளை என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்ன நடக்க போகுது, இதுக்கெல்லாம் காரணம் கணேஷும் குறிஞ்சிநாதன் சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சதுனால அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.